Hello friends, welcome to Designer Blouse. இன்னைக்கு 36 size blouse உடைய back neck design எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மெயின் ஃபேப்ரிக், லைனிங் கிளாத், பேப்பர் பேஸ்டிங் எல்லாம் எடுத்துக்கலாம். இது வந்து லைனிங் கிளாத்தில் 14 inches லென்த் எடுத்துக்கலாம். 14 inchesக்கு நான் கட் பண்ணியிருக்கேன். செஸ்ட்டு வந்து 36, அதில் கால் பாகம் 9 inches ப்ளஸ் 1.5 inch மார்ஜின் சேர்த்து 10.5 inch செஸ்ட் சைஸு. இடுப்பளவு வந்து 10 inches எடுத்துக்கலாம். ஷோல்டர் வந்து 5.5 inch, ஆர்ம் ஹோல் 5.5 inch எடுத்துக்கலாம். இப்போ நெக்லைன் கட் பண்ணலாம். நெக்லைனுடைய விட்த்து 2.5 inch எடுத்துக்கலாம். நெக்லைனுடைய லென்த்து வந்து 8.5 inch. கீழ்பாகம் வந்து 3 inch அகலத்துக்கு ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் ரவுண்ட் ஷேப்பு ட்ரா பண்ணலான்ட்டு இருக்கேன். எக்ஸாக்ட் ரவுண்ட் கிடையாது, ஸ்லைட்டாக ஒரு ரவுண்ட் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ட்ரா பண்ண இந்த டிசைனை நம்ம பேஸ்டிங் பேப்பரில் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ட்ரா பண்ண அந்த ரவுண்டுக்கு வெளிப்பக்கமாக 1.5 inch அகலத்தில் ஈவனாக மார்க் பண்ணிக்கிட்டே நம்ம ட்ரா பண்ண அந்த ரவுண்ட் ஷேப்பை கொஞ்சம் பெருசாக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி 1.5 inch அகலத்தில் ஈவனாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம ட்ரா பண்ண அந்த ரவுண்டை பெருசாக்குறோம். இப்போ ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம ட்ரா பண்ண அதே லைனை ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 2 லைனுமே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணிக்கிட்டோன்னா நம்ம தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். ட்ரேஸ் பண்ணி வரைஞ்ச பிறகு 1 inch அல்லது 1.5 inch கேப் விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு சென்டராக ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண அந்த ட்ரேசிங் பேப்பரை ஒரு கிளாத்தில் துணியில் வச்சு அயன் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஷைனிங்காக இருக்கிற பக்கம் துணியை ஒட்டினாப்பெல்லாம் இருக்கணும். அந்த ஷைனிங்காக இருக்கிற பக்கம் துணியில் வச்சுட்டு நம்ம அயன் பண்ணிட்டோம்னா அந்த ட்ரேசிங் பேப்பர் துணியோட ஒட்டிக்கும். நமக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 1/4 inch அளவுக்கு துணியை விட்டுட்டு மீதி எக்ஸஸ் இருக்கிற துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு அங்கங்கே சின்னதாக கட்ஸ் கொடுத்துட்டு இதை மடித்து தச்சிடலாம். இப்போ மெயின் ஃபேப்ரிக் வந்து ரைட் சைடு மேலே இருக்கணும், ராங் சைடு கீழே இருக்கணும். அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற லைனிங் கிளாத்து எல்லாத்துக்குமே நம்ம சென்டராக மார்க் பண்ணியிருக்கோம். கரெக்டாக அந்த சென்டரை பார்த்து அலைன் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம தச்சு வச்சுருக்கிற இந்த நெக் பேட்டர்ன், இந்த மூணுத்தையும் ஈவனாக கரெக்டாக சென்டராக பார்த்து வச்சுட்டு பின் பண்ணிவிட்டு இப்போ இந்த 2வது கோடு வரைஞ்சோம் இல்லைங்களா, அந்த கோடு மேலேயே தச்சுக்கிட்டு வரலாம். கால் இன்ச்சு கேப் விட்டுட்டு சுற்றி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்கிற இந்த பேட்டர்னை எடுத்து வச்சுக்கலாம். இதை வச்சு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இப்போ அங்கங்கே சின்னதாக கட்ஸ் கொடுத்துட்டு மடித்து திருப்பி மடித்து ஓரத்தையல் அடிச்சிடலாம். இப்போ 1.25 inch அகலத்தில் கோல்டு கலர் துணியில் கிராஸ் பீஸ் எடுத்து அதை வந்து நம்ம நெக்லைன் ஓரத்தில் பைப்பிங் கொடுக்க போகிறோம். பாருங்கள், கிராஸ் பீஸ் வச்சு நம்ம நெக்லைன் ஓரத்தில் பைப்பிங் கொடுக்க போகிறோம்.
இப்போ அங்கங்கே சின்னதாக கட்ஸ் கொடுத்துட்டு இப்போ தச்ச இந்த கோல்டு துணியை நம்ம உருட்டி பைப்பிங் மாதிரி தைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணோன்னா அது ஈஸியாக வளைஞ்சு கொடுக்கும், மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் அங்கங்கே சின்ன சின்னதாக கட் கொடுத்துட்டு இந்த மாதிரி உருட்டி தைக்க போகிறோம். இந்த மாதிரி உருட்டி தைச்சோன்னா பைப்பிங் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி கோல்டு கலர் துணியில் நம்ம பைப்பிங் கொடுக்குறோம். இப்போ ப்ளவுஸுடைய 4 பக்கமும் தச்சுட்டு எக்ஸஸ் இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துகிற போகிறோம். தைக்கும்போது சுருக்கம் வராமல் கையால் இந்த மாதிரி பண்ணிகிட்டே தைச்சிங்கன்னா சுருக்கம் வராது. லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் நல்லா ஈவனாக வரும். அதனால் இந்த மாதிரி சரி பண்ணிக்கிட்டே தைங்க. இப்போ ப்ளவுஸ் இந்த மாதிரி சென்டராக மடித்து பேக்கில் டாட்ஸ் பிடிக்க போகிறோம். டாட்ஸ் வந்து 4 இன்ச்சு நீளத்துக்கு 2 சைடுமே டாட்ஸ் பிடிக்க போகிறோம். ஒன்னே கால் இன்ச் அகலத்தில் ஸ்ட்ரைட் பீஸில் இப்போ பெல்ட் ஜாயின் பண்ண போகிறோம். இது வந்து ஸ்ட்ரைட் பீஸு ஒன்னே கால் இன்ச் அகலத்தில் எடுத்து பெல்ட் ஜாயின் பண்ணுறோம். இப்போ இதுக்கு மேலேயே ஒரு படிமான தையல் போட போகிறோம், அதாவது ஃபோல்டிங் ஸ்டிச்சு. இந்த மாதிரி ஃபோல்டிங் ஸ்டிச் போட்டோன்னா நம்ம திருப்பி மடித்து தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் ஸ்டிச் போட்டுக்கிறோம். இப்போ இதை இந்த மாதிரி மடித்து தைக்க போகிறோம். இப்போ நம்ம ஜாயின் பண்ண பெல்ட்லேயே இன்னொரு தையலும் போட போகிறோம். இந்த மாதிரி 2 தையல் போட்டோன்னா ப்ளவுஸுடைய பேக் வந்து நல்ல ஸ்டிஃபாக இருக்கும். ப்ளவுஸ் வந்து மேலே தூக்காது. அதனால் இந்த மாதிரி 2 தையல் போடுறோம். 3 இன்ச்சு அகலத்தில் மெயின் ஃபேப்ரிக்கில் ஒரு ஸ்ட்ரைட் பீஸ் எடுத்துருக்கோம். பாருங்கள், இது வந்து 3 இன்ச் அகலத்தில் ஸ்ட்ரைட் பீஸ் மெயின் ஃபேப்ரிக்கில் எடுத்திருக்கோம். இதை வந்து பாதியாக மடித்து தைக்க போகிறோம். ரைட் சைடு உள்ளே இருக்கணும், ராங் சைடு வெளியில் இருக்கிறப்பல மடித்து தைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி மடித்து பாதியாக மடித்து தைச்சிக்கணும். தைச்ச பிறகு ஒரு பென்சிலோ இல்லை ஊசியை வச்சோ இந்த மாதிரி திருப்பிக்கிறோம். இந்த மாதிரி திருப்பினோன்னா நம்ம தைச்ச தையல் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுறெல்லாம் உள்ளே போயிடும். அதனால தான் இந்த மாதிரி ராங் சைடு தைச்சிட்டு இந்த மாதிரி ரைட் சைடாக திருப்பிக்கிறோம். பாருங்கள், இப்போ பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட்டாக இருக்குது. இந்த மாதிரி தைச்ச பிறகு 2.5 இன்ச்சு நீளத்தில் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், 2.5 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ண இந்த பீசஸை போ மாதிரி ஊசி நூல் வச்சு தைக்க போகிறோம். கரெக்டாக அந்த பீஸில் சென்டராக பார்த்து இந்த மாதிரி ஊசியை வச்சு தைச்சி இந்த மாதிரி முடி போட்டு கட்டினோன்னா பார்க்குறதுக்கு அழகாக போ மாதிரி இருக்கும். அதுக்கு நடுவில் ஒரு கோல்டு கலர் மணி வச்சு தைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தைச்சோன்னா பார்க்குறதுக்கு அழகாக போ மாதிரி இருக்குது. இந்த மாதிரி எல்லா பீசஸையுமே போ மாதிரி தச்சு வச்சுக்கலாம்.
இப்போ நெக் டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ண இந்த நெக் பேட்டர்னை கட் பண்ணி எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு 8½ இன்ச்சில் ஒரு நெக் பேட்டர்ன் வரைஞ்சோம் இல்லைங்களா, அந்த டிசைன் தான் இப்போ கட் பண்ணி எடுக்கிறோம். அதை வந்து ஒரு பேப்பரில் வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாக்டாக அதே அளவுக்கு மார்க் பண்ணி வச்சுக்கலாம் அந்த நெக் பேட்டர்னை. இப்போ மார்க் பண்ண பிறகு அவுட்டரில் 1½ இன்ச் அகலத்தில் நம்ம அந்த டிசைனை பெருசாக்குறோம். ஈவனாக 1½ இன்ச் அகலத்தில் மார்க் பண்ணி டிசைனை பெருசாக்கி வச்சுக்கலாம். பாருங்கள், 1½ இன்ச் அகலத்தில் நம்ம டிசைனை பெருசாக்கி வச்சுருக்கோம். இப்போ இந்த பெருசு பண்ண இந்த லைனில் தான் நம்ம ரெடி பண்ண அந்த போவை வச்சு தைக்க போகிறோம். பாருங்கள், இப்போ போ வச்சு தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு போவை வந்து உள் பக்கம் இருக்கிற லைனில் வச்சு தைச்சிக்கலாம். உள் பக்கம் இருக்கிற லைனில் எல்லா போவையும் லைனாக வச்சு தைச்சிக்கலாம். பக்கத்துலேயே போ வச்சுக்கலாம். ஒன்று மேலே ஒன்று வேண்டாம். பக்கத்தில் ஒரு போவாக வச்சு உள் பக்கம் இருக்கிற லைனில் ஃபஸ்ட்டு வச்சு தைச்சிக்கலாம். இப்போ வெளிப்பக்கம் இருக்கிற லைனில் அந்த போவை தைச்சிட்டே வரலாம். கரெக்டாக ஷேப் பார்த்து தைச்சிக்கிட்டே வரலாம். போ வந்து ஒன்று மேலே ஒன்று இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற போல் போவை அரேஞ்ச் பண்ணிவிட்டு தைச்சிக்கிட்டே வரலாம். இப்போ எக்ஸஸ் இருக்கிற பேப்பரை கட் பண்ணி எடுத்துடலாம். உள்பக்கம் கரெக்டாக எக்ஸஸ் இருக்கிற பேப்பரெல்லாம் கட் பண்ணிவிட்டு பிசுரெல்லாம் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம கோல்டு கலர் துணியில் பைப்பிங் கொடுக்க போகிறோம். அதனால் கரெக்டாக பார்த்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கோல்டு கலர் துணியில் 1¼ இன்ச் அகலத்தில் கிராஸ் பீஸில் பைப்பிங் கொடுக்குறோம். இப்போ அங்கங்கே சின்னதாக கட்ஸ் கொடுத்துட்டு இந்த கோல்டு கலர் துணியை உருட்டி பைப்பிங் மாதிரி தைக்க போகிறோம். இப்போ நம்மளுடைய இந்த நெக் டிசைன் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ப்ளவுஸில் கரெக்டாக சென்டராக பார்த்து அலைன் பண்ணி தைச்சிட்டோம்னா நம்மளுடைய டிசைனர் ப்ளவுஸ் ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக இதை சென்டராக மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம ப்ளவுஸையும் கரெக்டாக சென்டராக பார்த்து மார்க் பண்ணிவிட்டு 2 சென்டரையும் கரெக்டாக வச்சுட்டு 2 சைடும் பார்த்து கரெக்டாக பின் பண்ணிவிட்டு தச்சிடலாம். பாருங்கள், கரெக்டாக சென்டராக பார்த்து அலைன் பண்ணி பின் பண்ணிக்கலாம். அலைன் பண்ணி பின் பண்ண பிறகு சென்டர்லேருந்து தைக்க ஆரம்பிக்கலாம். அப்போ தான் நமக்கு கரெக்டாக ரெண்டும் சென்டர் மேட்ச் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக சென்டர்லேருந்து தைக்க ஆரம்பிக்கலாம்.
இப்போ இன்னொரு சைடும் தச்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி ரெண்டும் கரெக்டாக சென்டர் வச்சு நடுவில் இருந்து தைக்க ஆரம்பித்தோன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி சென்டர்லேருந்து தச்சுக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். தச்ச பிறகு நம்ம பின்னாடி வச்சு தச்ச இந்த பேப்பரை கிழிச்சு எடுத்துடலாம். நாலரை இன்ச்சு நீளம் 4.5 இன்ச்சு அகலத்தில் மெயின் ஃபேப்ரிக்கில் 2 பீசஸ் கட் பண்ணிக்கிறோம். இதில் நம்ம ஹேங்கிங்ஸ் ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ரோப்பில் வச்சு இந்த மாதிரி மடித்து தச்சிட்டோன்னா நம்மளுடைய ஹேங்கிங்ஸ் ரெடி ஆயிரும். ரெண்டு சைடும் ஈவனாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ரோப்பை வச்சு தச்சிட்டோன்னா நம்மளுடைய டிசைனர் ப்ளவுஸ் ரெடி. பாருங்கள், இந்த டிசைனர் ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. தைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் கூட ஈஸியாக தச்சிடலாம். பாருங்கள், இப்போ நம்மளுடைய டிசைனர் ப்ளவுஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.